Good morning, students. 10th Maths exercise chapter 8 exercise number 8.4 4 la 7th sum. A box contains cards number 3, 5, 7, 9 etc. 35 and 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn cards have either multiples of 7 or a prime number அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கண்டெயின் கார்ட்ஸ் சொல்யூஷன் இப்போ எப்படின்னு பார்க்கலாங்களா. என்ன சொல்ல, 3, 5, 7, 9 எக்ஸட்ரா 35, 37 பேரில் ஒரு பாக்ஸில் கார்ட்ஸு போட்டிருக்காங்க. இப்போது இதை தான் நம்ம என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸாக எழுதணும் இல்லைங்களா. எஸ் ஈக்குவல் டு இப்போது 3, 5, 7, 9 9க்கு அப்புறம் எல்லாமே இங்கே பாருங்கள் ஆட் நம்பராக இருக்குது இல்லைங்களா. அப்போது எல்லாமே ஆட் நம்பர், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது நம்ம எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம எத்தனைன்றது தெரியும் இல்லைங்களா. 9க்கு அப்புறம் என்ன வரும், 11, 13, 15, 17 and 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37. ஓகே, 37 வரையில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இது மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இருக்குது. அப்போது n of s ஈக்குவல் டு என்னது, 18 இல்லைங்களா. நம்பர் ஆஃப் s இஸ் 18. இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது மல்டிபிள் ஆஃப் 7 கார்ட்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் ஆஃப் 7னா ஃபஸ்ட்டு 7 இல்லைங்களா. அடுத்தது 7க்கு அப்புறம் 7 7 டேபிள் சொல்லி பாருங்கள். 7 1s are 7, 7 2s are 14, 14 இல்லை. 7 3s are 21, 21 இருக்குது. ஓகே, அடுத்தது 7 3s are 21, 7 4s are என்ன வரும், 28, 28 இல்லை. அப்போது 35, அடுத்து 7 5s are 35, அவ்வளோதான் இல்லைங்களா. மொத்தம் என்னது 3. அப்போது n of a ஈக்குவல் டு என்னது 3 இல்லைங்களா. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன வரும், n of a டிவைட் பை n of s இல்லைங்களா. அப்போ n of a னா 3 டிவைட் பை n of s இஸ் 18 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ 3/18, இந்த 18 அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் therefore a intersection a 3/18. அடுத்து லெட் ப்ரைம் நம்பர் கார்ட்ஸ், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் ஏ ப்ரைம் நம்பர் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. லெட் தி ப்ரைம் நம்பர் கார்ட்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது பி ஈக்குவல் ப்ரைம் நம்பர் என்னென்ன, 3, 5, 7 இல்லைங்களா. 3 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர், 9 கிடையாது, 11 ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 15 கிடையாது, 17 ப்ரைம் நம்பர், 19 ப்ரைம் நம்பர், நெக்ஸ்ட்டு 21 வராது, 23 ப்ரைம் நம்பர், 25 வராது, 27 வராது, அடுத்து 29 இஸ் எ ப்ரைம் நம்பர், நெக்ஸ்ட் 31 இஸ் எ ப்ரைம் நம்பர், அண்டு நெக்ஸ்ட்டு 37 இஸ் எ ப்ரைம் நம்பர். இதெல்லாம் நம்ம ப்ரைம் நம்பர்லாம் எது எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா, நல்லா க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மொத்தம் இது என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, மொத்தம் எத்தனை, n of b இஸ் 11. ஓகே, அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு n of b டிவைடட் பை n of s இல்லைங்களா. அப்போ b இஸ் 11 டிவைடட் பை 18. ஓகே, இது வரலாம் க்ளீனாக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே p of b இஸ் 11/18. அப்போது ஆறுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஆறுன்னு என்ன கண்டுபிடிக்கணும், n of a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும் இல்லையா. இது ரெண்டுத்தில் a இன்டர்செக்ஷன் b a இல்லை ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது, நமக்கு காமனாக எது இருக்குது பாருங்கள், 7 மட்டும்தான் காமனாக இருக்குது இல்லைங்களா. சாரி, இதில் ஏ 7, இதுலேயே 7,
21 இதில் இல்லை, 35 இதில் இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போது ஏலியம் மீலியம் காமனாக ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இது ரெண்டுத்துலேயும் பார்க்கணும். அப்போது ரெண்டு ஒன்று தான் காமனாக இருக்குது. அப்போது 7 மட்டும்தான். அப்போது தட் இஸ் n of b is 1 இல்லைங்களா. சாரி, ஏ இன்டர்செக்ஷன் b is this. அப்போது n of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 1. இப்போது ஃபார்முலா probability, therefore the probability of a intersection b equal to என்னது 1/18 இல்லைங்களா. So therefore p of a union b என்னது p of a plus p of b plus p of a intersection b இல்லைங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, மைனஸ் இல்லைங்களா. அப்போ தட் இஸ் பி ஆஃப் ஏ என்னது 3/18 ப்ளஸ் பி ஆஃப் பி இஸ் 11/18 மைனஸ் 1/18 இல்லைங்களா. இப்போ இங்கே பாருங்கள், கீழே டினாமினேட்டர் எல்லாமே 18 தான் இருக்குது இல்லைங்களா. அப்போது 3 + 11 மைனஸ் 1. அப்போது 3 and 11 கூட்டுற என்ன வரும் 14. 14 minus 1 13. 13/18. ஸோ therefore the probability of the card seeds either multiple seven or prime number is, அதான் சொல்லியிருக்காங்க, prime number is 13/18 answer is. ஓகே, புரிஞ்சுதுங்களா க்ளீனா. நெக்ஸ்ட் சம், 8th sum. Three unbiased coins are tossed once. Find the probability of getting almost 2 tails or at least 2 head அப்படின்னு சொல்கிறாங்க. almost 2 tails or at least 2 head அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படின்றது, toss the 3 coins இல்லையா. toss the 3 coins. The sample space is எழுதலாமா, s ஈக்குவல் டு என்ன h h h, அடுத்தது h h t, அடுத்தது h t h, அடுத்தது h h t h h h t h t h, HT, HHT and TTH. என்ன வரும் TTH, அடுத்தது HHT, எழுதியாச்சு, HHTT, THT, அடுத்தது THH, THH, நெக்ஸ்ட்டு TTT. மொத்தம் எத்தனை 8. அப்போது n of s ஈக்குவல் டு என்னது 8 இல்லைங்களா. n of s ஈக்குவல் டு 8. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 2 tails. டெய்ல்ஸு இதை நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஆல்மோஸ்ட் ஈவெண்ட் getting almost 2 tails. B இதை ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் அப்போது therefore A equal to 2 tail almost அப்படின்னா டெய்லு இல்லாமையும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா. HH அப்புறம்
ஹெச்டி அதாவது 3 டெய்ல் இல்லாமல் மீதி எல்லாமே வரும். புரியுதுங்களா? அப்போது ஹெச்டிஹெச் அண்டு டிடிஹெச் ஹெச்டிடி அண்ட் டிஹெச்டி அண்ட் டிஹெச்ஹெச். ஓகே, இப்போது 1 2 3 4 5 6 7. அப்போது n ஆஃப் a ஈக்குவல் டு என்னது? 7. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு என்னது? n ஆஃப் a divided by n of s. That is equal to a. n of a is 7, n of s வந்து 8. அப்போது 7/8. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஹெட் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஹெட் பி இதை பின்னு வச்சுக்கிறோம். அப்போது therefore b ஈக்குவல் டு என்ன? 2 ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது 2 ஹெட்டும் இருக்கலாம், 3 ஹெட்டும் இருக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஹெச்டி ஒன்று, டிஹெச்ஹெச் ஒன்று, அப்புறம் ஹெச்டிஹெச் ஒன்று இல்லைங்களா? பாருங்கள், 2 ஹெட்டு இல்லைங்களா? அடுத்தது இந்த மொத்தம் 4. அப்போது n ஆஃப் b ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா? அப்போ therefore probability of b equal to n of b divided by n of s, that is 4 divided by 8. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து ஷார்ட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் கணக்கு செய்யணும் இல்லைங்களா? அப்போது டினாமினேட்ரு சேமாக இருந்ததுன்னா நமக்கு கணக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்குது. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்ன்னு சொல்லியிருக்கிறத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போது a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு ஹெச்ஹெச்ஹெச் இல்லைங்களா? ரெண்டுத்துலேயும் ஹெச்ஹெச் இருக்குது. அப்புறம் ஹெச்ஹெச் இதில் இருக்க பியில் இருக்க அத்தனையே வரும் இல்லைங்களா? ஏன்னா அதில் இருக்கிறது எல்லா அதுவும் தான், அதனால் அதான். அப்போது 4 n ஆஃப் b a இன்டர்செக்ஷன் b இஸ் 4 இல்லைங்களா? அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு a இன்டர்செக்ட் probability of a intersection b equal to n of a intersection b divided by n of s இல்லைங்களா? So that is p of a intersection b equal to 4 by n of a is 8. ஓகேவா? ஸோ அப்போ therefore a union b probability of a union b equal to formula என்ன? p of a plus p of b minus p of a intersection b இல்லைங்களா? அப்போது p of a என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 7/8 plus p of b என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4/8 minus இல்லையா? a intersection b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4/8. இங்கே பாருங்கள், +4/8 + -4/8 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, எல்சிஎம் எடுத்து இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அதனால் இது +4/8, இதுவும் -4/8, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அதனால் அப்போ ஆன்சர் இஸ் 7/8. ஆன்சர் இஸ் therefore probability of a union b is 7/8. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம், 9th sum. The probability that person will get electrification contract is 3/5. இப்போ இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் இது என்னன்னு வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். தென் அண்ட் தி ப்ராபபிலிட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் இதை பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தேவையில்லை, அவங்களே ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது பி ஆஃப் ஏ இஸ் 3/5. and the probability that will not get plumbing contract is 5/8. ஸோ இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ வந்து P of A equal to probability of A equal to 3/5 அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்தது the probability that he will not நான் சொல்லியிருக்காங்க will not getting plumbing contract is 5/8. அப்போது இதை நம்ம பின்னு வச்சோம். அப்போ will not பொழுது மைனஸ் அப்போது அது என்னது 1 மைனஸ் பி ஆஃப் பி பார் இஸ் என்னது 1 மைனஸ் பி ஆஃப் பி இல்லைங்களா? அப்போது 1 மைனஸ் பி ஆஃப் பி வரும். அப்போது 1 மைனஸ் பி ஆஃப் பி என்னது பார் இஸ் 5/8. புரியுதுங்களா?
அப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? இது எல்சிஎம் எடுத்தால் 8 minus 5/8. ஸோ தட் இஸ் 3/8. அப்போது P of B is 3/8. ஓகே, இது P of B bar. ஓகே, that is P of B equal to 1 minus P of B bar இல்லைங்களா? அப்போது 1 minus 5/8 equal to, சாரி நான் ஃபஸ்ட்டு இது தப்பாக போட்டுட்டேன். இது வந்து P of B bar B தான். அப்போது அது ஃபார்முலா 1 minus P of B bar. அப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் B is 1 minus P of B bar is 5/8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கார்டு இஸ் 5/7 சொல்கிறாங்க. அப்போது ஒன் கார்டுனா என்னது? ஏ யூனியன் பி ரெண்டுமே, தட் இஸ் ஈக்குவல் டு 5/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. இப்போது நம்ம கண்டுபிடிக்கிற வேண்டியதுன்னா வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் வில் கெட் போத் அப்படின்றாங்க. அப்போது ஃபார்முலா என்ன? போத்துனா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு P of A plus P of B minus P of A union B இல்லைங்களா? அப்போது P of A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/5 ப்ளஸ் P of B என்னது? 3/8 மைனஸ் தட் இஸ் A union B என்னது? 5/7. இப்போ இது பாருங்கள், எல்லாமே டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ப்ளஸ் மைனஸ். அப்போது நம்ம எல்சிஎம் டேக் எல்சிஎம் இல்லைங்களா? டேக்கு எல்சிஎம். அப்போது 5, 8, 7 எல்சிஎம் எடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணும்போது 1, 8, 7. நெக்ஸ்ட்டு வந்து 2ஆல் பண்ணும்போது 4, 2, 8, 7 அப்படியே வரும். திருப்பி 2ஆல் பண்ணும்போது 1, 2, 7 வரும். திருப்பி 2ஆல் பண்ணும்போது 1, 1, 7 வரும். ஸோ 7ஆல் பண்ணும்போது 7. அப்போது 5 into 2 into 2 into 2 3 2s into 7. ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 2s இதை 3 2 மல்டிபிளை பண்ணால் 8 வரும் இல்லையா? 2 2 4 4 2 8 8 5 40 40 into 7 280. புரியுதுங்களா? எல்சிஎம் என்னது? ஸோ 280. புரியுதுங்களா? இப்போ இது 280 ஆக்கணும் இல்லைங்களா நம்ம? அப்போது இந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் 280 ஆக்கணும். என்ன பண்ணோம்? 280 எடுத்து 5ஆல் டிவைடேட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் என்ன இருக்குது? 5 இல்லைங்களா? இதை எடுத்து இந்த 280ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ கிடச்சிடும். அப்போது 5 5s are 25. அப்போ மீதி 30 இருக்கும். 6 5 30. அப்போது 56. அப்போது 3/5 into 56. புரியுதுங்களா? இன்ட்டு மேலே என்ன பண்ணோம்? 56ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா? ப்ளஸ் 3. இங்கே இது அடுத்தது வந்து 280 எடுத்து 8ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, அப்போது 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 இல்லைங்களா? மீதி 40. 8 40 35 வரும் இல்லைங்களா? அப்போது 3 into 35 டிவைட் பை 8 into 35 மைனஸ் அதே மாதிரி 7ஆல் இதை டிவைட் 280 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? அப்போது 0 40 டைம்ஸ். அப்போது 5 into 40 டிவைட் பை 7 into 40. புரியுதுங்களா? இந்த இடம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த டினாமினேட்டர் எடுத்து இந்த எல்சிஎம்மால் டிவைடேட் பண்ணால் அந்த வேல்யூ கிடச்சிடும். புரியுதுங்களா? அப்போது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 168 ப்ளஸ் 105 மைனஸ் 200 டிவைடட் பை இது எல்லாத்துக்கும் என்ன வரும்? 280 தான் வரும் இல்லைங்களா? எல்சிஎம் வந்து 280. ஸோ அப்போது 168 ப்ளஸ் 102 ப்ளஸ்ஸு இதை ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணோம். அப்போது 13 மிச்சம் 1 6 1 7 273/200 டிவைட் பை 280. ஸோ 273ல் 200 போச்சுன்னா என்ன வரும்? 73/280. இதுதான் ஆன்சர். ஏன்னா இது நம்ம ஃப்ராக்ஷன், இது வந்து ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர் இல்லைங்களா? இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் getting both offer is 73 divided by 280 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த இடம் எப்படி எல்சிஎம்மில் இது பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.